தற்போது கிடைத்திருக்கும் முக்கிய செய்தி, டங்ஸ்டன் சுரங்க விவகாரத்தில் உண்மையை மறைத்து பேசுவதா என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியிருக்கிறார். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சுபாஷ். விவரங்களை பதிவு பண்ணலாம். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று ஒரு பதிவை விட்டிருந்தார். அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஒரு கருத்தை பதிவு செய்திருக்கிறார். யுபிஏ அரசில் திமுக அங்கம் வகித்த போதுதான் கனிம வளங்கள் ஏலம் விடாமல் தனியாருக்கு தாரை வார்க்கப்பட்டதாகவும், அந்த அரசாங்கம் ஆட்சியில் இருந்தபோது கனிம சுரங்கள் அவர்களுக்கு வேண்டியவர்களுக்கு உரிமம் வழங்கப்பட்டதாகவும், இந்திய ஆட்சி காலத்தில் கனிம வள உரிமங்களை ஏலம் விடப்படும் என்ற சட்ட திருத்தம் கொண்டு வந்த போது அதில்தான் தம்பிதுரை ஆதரித்து பேசினாரே தவிர, தமிழகத்தில் இந்த டங்ஸ்டன் சுரங்கம் ஏலம் விடுவதை பற்றி தம்பிதுரை நாடாளுமன்றத்தில் எவ்வித கருத்தையும் அவர் பேசவில்லை என்பதை சுட்டிக்காட்டியிருக்கிறார். கனிம வள திருத்த சட்டம் 2023 நாடாளுமன்றத்தில் கொண்டு வந்த போது திமுக எம்பிக்கள் எந்தவித எதிர்ப்பையும் தெரிவிக்கவில்லை என்றும், உண்மையை மறைத்து என்னை பற்றி இப்படி தவறான தகவலை முதலமைச்சர் எக்ஸ் தளத்தில் வலைதளத்தில் வெளியிட்டு கீழ்த்தரமான அரசியல் ஆதாயம் தேடுவது வெட்கக்கேடானது, கேவலமானது என்பதை அவரையும் டாக் செய்திருக்கிறார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி. இன்று தமிழக சட்டப்பேரவையில் காரசார விவாதங்கள் இந்த டங்ஸ்டன் அந்த ஏலத்திற்காக வந்தபொழுது அதற்கு தனி தீர்மானம் கொண்டு வந்து அந்த தீர்மானமானது ஒருமனதாக நிறைவேற்றப்பட்ட பொழுது காரசார விவாதம் அதிமுக திமுக இடையே ஏற்பட்டது. ஒருபோதும் அந்த சுரங்கத்தை இங்கு கொண்டு வர விட மாட்டோம் என்பதை உறுதியாக இருக்கிறது திமுக அரசு. அதே நேரத்தில் இது வருவதற்கு முன்பாகவே தடுத்திருக்க வேண்டும் என்பது அதிமுகவின் நிலைப்பாடு. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சுபாஷ்.